ஐயோ என்னாச்சுப்பா? ஏய் பதறாதடா. பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா. அதெல்லாம் வந்துருவேன். அம்மா எங்க போனாங்க? நம்ம வீட்ல யாருக்கும் தெரியலையாப்பா? டேய் தெரிஞ்ச எனக்கு எதுக்குடா ஃபோன் பண்ண போறேன்? யார்கிட்டயும் சொல்லாம அம்மா எங்கேயும் வெளியில போக மாட்டாங்களேப்பா? டேய் சரவணா, நீ கடையை பார்த்துக்க, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இல்லடா, நீ வா, கடை அடிச்சு கிளம்புவா. சரி. எல்லாத்தையும் மாப்பிள்ள, என் பொண்ணை காணும் மாப்பிள்ள. டேய் கதிரு, அவ மனசு வெறுத்து போயிட்டாடா. என்னாச்சு அரிசி? புருஷனே என்கிட்ட பேசல, இனிமே நான் ஏன் உசுரோட இருக்கணும்னு நேத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டே இருந்தா. ஐயோ எங்க போனான்னு தெரியலையே. தப்பான முடிவு ஏதாவது எடுத்துருவானு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மாச்சி, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவனை பறி கொடுத்துடுவேன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பா, வந்துருவா. அழாதீங்க அப்பத்தா, வந்துருவாங்க. வீட்டு விட்டு போறாலாம் கிடையாதுன்னு சும்மா ஏதாவது சொல்லி வீட்டுல இருக்கவங்களை பயமுறுத்தாதீங்க. அப்பா போன் பண்ணா கூட அம்மா எடுக்க மாட்டாங்கப்பா. அரசு வந்துருவாப்பா, தைரியமா. பயமா இருக்கு. அரிசி. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மாச்சி அழாதீங்க. மாச்சி அங்க ஐயோ உட்காருங்க. கைய விடுறா. காலையில உங்க அம்மா காணும்னு சொல்லும் போது மணி 9, இப்ப மணி 3 ஆயிடுச்சு. பாவம் என் பொண்ணு நேத்து ராத்திரி பூரா அழுதுகிட்டே இருந்தா. புருஷனே என்கிட்ட பேசலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருந்தா. அரிசி அழாத அரிசி. அப்பத்தா இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? பின்னாடியே வந்தாங்க, ஆனா நீங்க கண்டுக்கவே இல்ல, கொஞ்சம் கூட மதிக்கவே இல்ல. அப்படி என்ன கோவம் உங்களுக்கு? டேய் கதிரு, என்ன பேசிட்டு இருக்க? அமைதியாரா. எப்படி நான் இனியும் அமைதியா இருக்க சொல்றேன்? அவங்க என்ன ஆசைப்பட்ட இவர்கிட்ட உண்மையை மறைச்சாங்க? அப்ப இருந்த நிலைமையில அவங்களுக்கு வழி தெரியல, மறைச்சாங்க. இப்ப இத்தனை நாள் கழிச்சு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கே இவர் இம்புட்டு பண்றாரு. கல்யாணம் பண்ணி வச்ச கையோட சொல்லியிருந்தா அவ்வளவுதான், எங்க அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்பாரு. வேற யாரோலாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, எங்க அம்மா தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? இல்ல நான் கல்யாணம் பண்ணிட்டு வீணாவா போயிட்டேன்? பார்க்க போறா. அதுக்கு வாய்ப்பு இருக்கா மாச்சி? நான் மீனாக்கு போன் பண்ணி பாரு. போன் பண்ணுங்க. நீ போன் பண்ணி பாருங்க. இத பாருங்க மாப்பிள்ள, அவ செஞ்சது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கு தெரியாம கதிர்க்கும் ராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது தப்புதான். அதுக்காக பாவம் கோமதிக்கு நீங்க இவ்வளவு பெரிய தண்டனையா கொடுப்பீங்க? இல்ல, எனக்கு என்னமோ மீனாக்காவை பார்க்க போயிருப்பாங்கன்னு தான் தோணுது. இம்பட்டு நேரம் நம்ம வெயிட் பண்ணிருக்கவே கூடாது, காலையிலேயே போன் பண்ணிருக்கணும். இருங்க வர. ஐயோ அவ எதுக்கடி அவளை பார்க்க போறா? அம்மாடி ராஜி. ஐயோ ஏய், மீனா கிட்ட தானே நான் பேசுறேன். நான் பேசுறேன்னு சொல்றேன்ல. காலையில இருந்து அவளை காணும் காணும்னு புலம்பி புலம்பி தொண்டெல்லாம் வறண்டு போயிடுச்சுமா. போ, சொம்புல வெந்நீர் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா போ. அட போடினா போடி. சொல்லு ராஜி. நான் ராஜி இல்ல, காந்திமதி பேசுறேன். சொல்லுங்க அப்பத்தா. கோமதி போனை வீட்டுல வச்சுட்டு போயிட்டா, அதான் ராஜி கிட்ட சொல்லி உனக்கு போன் பண்ண சொன்னேம்மா. அத்தை கிட்ட கொடுக்கவா? இல்ல இல்ல இல்ல, வேணாம் வேணாம் வேணாம். 2 பொம்பளைங்களும் தனியா போனீங்கல்ல, அதான் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, அதான் போன் பண்ண சொன்னேம்மா. பத்திரமா இருக்கியல்ல, இத பத்தி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லு, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லு. சரிங்க அப்பத்தா. சரி சரி. வச்சுடு வச்சுடு. அப்பா மீனா என்ன சொன்னா? அவ ஏதோ வேலை விஷயமா காரைக்குடிக்கு போயிருக்காளாமே, அவ கூட கூட கோமதி இல்லையாம்பா. நானும் அவ பயந்துடக்கூடாதுன்னு இந்த விஷயம் எதையுமே சொல்லல அவகிட்ட. காரைக்குடி போயிருக்காளா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. ஏன்பா இந்த வீட்டுல யாருமே அவளா இப்படி அக்கறை இல்லாம இருப்பிய?
ஐயோ கோமதி எங்க போனா என்ன ஆனான்னு தெரியலையே. அம்மாச்சி பாப்பாவும் மனசு வெறுத்துதான் போயிருக்கா. அப்பத்தா இந்தாங்க என்ன இது? சுடு தண்ணி. எனக்கு இப்ப வெந்நீர் ரொம்ப முக்கியம், போடி. ஐயோ என் பொண்ணு எங்க போனான்னு தெரியல. இதுல வெந்நீர் போடி. எங்கதான் போயிருப்பா? ஏன்பா அம்மாச்சி என் பொண்ணு எங்க போனான்னே தெரியலையேப்பா. குடிச்சிடலாம் அம்மாச்சி. எனக்கு இருக்குது ஒரே ஒரு பொண்ணு. ஐயோ என் பொண்ணு எங்க போனாலும் அவளுக்கு என்ன அர்த்தம் எனக்கு ஒண்ணுமே தெரியல. எங்க போனான்னு தெரியலையே. அப்பத்தா, நான் இங்க வந்த நாள்ல இருந்து என் பொண்ணு கோமதி ஓயாம அழுதுகிட்டே இருந்தா. என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு புலம்பாத நாளே இல்ல. புலம்பி புலம்பி அவ எங்கேயோ கிளம்பி போயிட்டா. அவ குடுக்கற காப்பியை குடிக்க மாட்டேன், சாப்பாட்ட சாப்பிட மாட்டேன், ஒரு வார்த்தை பேச மாட்டேன், துணிமணியை துவைக்க விட மாட்டேன்னு புருஷன்காரன் சொன்னா ஒரு பொம்பளை என்னதாண்டி பண்ணுவா? ஆ? மாமா அத்தைய பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அம்மா போற எல்லா இடத்துலயும் போய் பார்த்துட்டேன், அவங்க எங்கேயும் இல்ல. ஐயோ அரசி அழாதடா. அம்பிட்டுதான் அம்பிட்டுதான், அவ எங்கேயும் இல்ல, எங்கேயோ கிளம்பி போயிட்டா. சொல்லாம கொள்ளாம எங்கேயோ போயிட்டா. ஆமா அவ்வளவுதான். அப்பத்தா கோமதி அப்பா இப்ப என்னப்பா பண்றது? ஒன்றும் புரியலடா. போறவ எங்க போறா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டாங்கடா. இப்ப கடையெல்லாம் அடைச்சு ஏமாப்பிள இப்ப கூட கடையை பூட்டிட்டோங்கிற கவலை தான் இல்ல? எம்புட்டு நாள் உங்க கூட வாழ்ந்தவளுக்காக ஒரு நாள் கூட கடையை பூட்ட மாட்டீங்க. அத்தை, நான் அப்படி சொல்ல வரல அத்தை. ஆனா என் மகனுங்க எப்ப பார்த்தாலும் சொல்லுவானுங்க, உங்களை நம்பி எப்படித்தான் என் பொண்ணு உங்க கூட வந்தாளோன்னு. அப்பெல்லாம் நான் அவனுங்கள திட்டி இருக்கேன். ஆனா இப்ப இல்ல தெரியுது என் பொண்ணு மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லைன்னு. அழாதீங்க அம்மாச்சி. அரசி அழாத. எங்க போனாலும் என்னாச்சு? எங்கேயுமே இல்லைண்ணே. ஐயோ அவ்வளவுதான் அவ்வளவுதான். எல்லாரும் கோமதி நீ மறந்துட வேண்டியதுதான். அரிசி உங்க அம்மா எங்கேயோ போயிட்டாடி. அம்மாடி ராஜி உங்க அத்தை எங்கேயோ போயிட்டாடி. ஐயோ அழாதீங்க. வந்துருவாங்க. எங்க போன? இதுக்கு மேல காரைக்குடியில தேடுறதுக்கு ஒரு இடம் பாக்கி இல்ல. டேய், மதுரையில அம்மாக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களோ? நான் அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி பேசிட்டேன்னு. அம்மா அவகிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சாமா. டேய், புருஷனை நினைச்சு அழறதுக்கு அவளுக்கு நேரம் பத்தல. இதுல எங்க இருந்து அவ மத்தவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி பேசிட்டு இருக்க போறா?